கடந்த ஜூன் மாதம் ஈரானில் அணு ஆயுதம் இல்லை என்று சொன்னவர்கள் இப்போது அது ஒரு அணு ஆயுத நாடு என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். An Iranian regime armed with long-range missiles and nuclear weapons would be a dire threat to every American. இந்த போரில் இஸ்ரேல் ரொம்ப சாமர்த்தியமாக அமெரிக்காவையும் உள்ளே இழுத்து கொண்டு விட்டது. இப்போ அமெரிக்கா இப்போ வெளியெல்லாம் போக முடியாது. அமெரிக்காவுக்கும் ஈரான் மேலே அமெரிக்காவை விட மேற்கு ஆசியாவில் ஒரு பெரிய ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்கிற ஒரு அவசியம் இஸ்ரேலுக்கு இருக்கிறது. எல்லாம் சுற்றிலும் அரபு நாடுகள் இருக்கிற போது ஒரு யூதர்களுடைய ஆட்சியை அவர்கள் நடத்துவதற்கு அவர்களுக்கு நிறைய மற்ற நாடுகள் அமைதியாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இருக்கிறது. ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கிறது என்பது உண்மையாக இருந்தால் அது ஒரு அச்சுறுத்தல் என்பதாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் கருதினால் அந்த அணு ஆயுதத்தை ஈரான் கைவிட வேண்டும். அப்போதுதான் மேற்காசியாவில் சமாதானம் நிலவும் என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் கருதினால் அவர்கள் அதை நோக்கி தான் போயிருக்க வேண்டும். ட்ரம்ப் அதான் சொல்றார், நீங்க ஆட்சியை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். I call upon all Iranian patriots who yearn for freedom to seize this moment, to be brave, be bold, be heroic and take back your country. ஈரானை தாக்க வேண்டிய அல்லது தாக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு அவர்கள் உள்ளாவார்கள். அப்படி நடக்குமானால் இது ஒரு மிகப்பெரிய மேற்காசியாவில் ஒரு பெரிய யுத்தமாக மாறும். அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்ன நினைக்கிறாங்கன்னா அதை ஒரு விரைவாக இந்த போரை முடித்து விட வேண்டும். ஈரானை அவர்கள் ஆயுதங்களை எல்லாம் கீழே போட்டு சரணடைந்து நீங்கள் எங்கள் நாட்டை எடுத்துக்கங்கன்னு சொல்லுவார்கள். அல்லது அங்கே அவர்களுக்கு வேண்டிய ஒரு பொம்மை அரசாங்கத்தை நிறுவிவிட்டு அவர்களுக்கு வேணுங்கிற மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் ஈரான் இதை ஒரு நீண்ட கால யுத்தமாக நடத்த வேண்டும் என்பது தான் ஈரானுடைய நோக்கமாக இருக்கிறது. ஏன்னா இப்போ அவங்களால இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். எழுத்தாளர் மு. ராமநாதன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார். அவருடன் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இந்த இஸ்ரேல் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடுவிலான யுத்தம் பற்றி விளைவுகள் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல வரலாற்று ரீதியாக எங்கே இவங்களுக்குள்ள பகை தொடங்குச்சு சொல்ல முடியுமா சார்? இப்போ இந்த யுத்தம் இன்றைக்கு 5வது நாளாக நடக்கிறது. ஆனால் இது இந்த கடந்த சனிக்கிழமை தொடங்கிய யுத்தம் அல்ல. இதற்கான விதை ஒரு கிட்டத்தட்ட 47 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஒன்றப்பட்டு விட்டது. 70களில் ஈரானில் மன்னராட்சி நடந்தது. ஷா இருந்தார். அப்போது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ரொம்ப இணக்கமான உறவு இருந்தது. இஸ்ரேலிருந்து ஒரு ஆயுதங்களெல்லாம் வாங்குவதற்கான முயற்சிகள் இருந்தார்கள். அதற்கான ஒப்பந்தங்களெல்லாம் நிறைவேற்றப்பட்டன. ஒரு இஸ்ரேலுக்கு அனுசரணையான ஒரு நாடாக ஈரான் இருந்தது. இதெல்லாம் 1979 மாறிவிட்டது. அப்போது இந்த மன்னராட்சி தூக்கி எறியப்பட்டு இஸ்லாமிய குடியரசு வந்தது. இஸ்லாமிய குடியரசுன்னு சொல்லும்போது அது அதனுடைய தலைவராக ஒரு மதகுரு, ஆன்மீக தலைவர் இருப்பார். அந்த மாதிரி அயதுல்லா கொமேனி அதனுடைய சுப்ரீம் லீடர் என்று சொல்கிறார்கள் இல்லையா, அவர் அப்போது பொறுப்பேற்றார். அப்போதிலிருந்து இந்த நிலைமை மாறிவிட்டது. அப்போ அவர்கள் பாலஸ்தீனத்தை ஆதரித்தார்கள். அதற்கு பல காரணங்கள். ஒன்று அது மத ரீதியான தங்களுடைய கடமை என்று கொமேனி சொன்னார். அதாவது அவர்கள் இஸ்லாமியர்கள், நாங்களும் இஸ்லாமியர்கள் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று ஷியா சன்னி முஸ்லீம்கள் என்ற 2 பிரிவுகள் இருந்தது. அதற்கு இடையில் இது ஒரு பாலமாக அமையும் அப்படின்றதுனாலையும் அவர்கள் பாலஸ்தீனியத்துக்கான குரலை ஆதரித்தார்கள். அது கூடவே அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த ஹமாஸுக்கு அமைப்புக்கு ஈரானிலிருந்து ஆதரவு கொடுக்க தொடங்கினார்கள். அதே நேரத்தில் லெபனானில் ஹெஜ்புல்லா அமைப்புக்கும் இவர் ஈரானிலிருந்து ஆதரவு கொடுத்தார்கள். இதெல்லாம் இஸ்ரேலுக்கு ஒரு கடும் அதிருப்தியை விளைவித்தது. அப்போ 2000 ஆண்டில் இஸ்ரேல் தொடர்ச்சியாக லெபனானில் ஆக்கிரமிக்க முயற்சி செய்தது. ஆனால் அது பின்வாங்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. ஹெஜ்புல்லாவுக்கு அவர்கள் முன்கை எடுத்து செய்தார்கள். அதற்கு ஈரானுடைய ஆதரவு இருந்தது. 2003 நமக்கெல்லாம் தெரியும், ஈராக்கை புஷ்னுடைய தலைமையில் இருந்த அமெரிக்கா அப்போது ஆக்கிரமித்தது. அப்போ அவர் புஷ் இந்த ஈரான், ஈராக், வடகொரியா இது 3ஐயும் ஆக்சிஸ் ஆஃப் ஈவில், தீமையின் அச்சு நாடுகள் என்கிற மாதிரியெல்லாம் மிக கடுமையாக
விமர்சித்தார். அப்போ ஈராக்கை ஆக்கிரமித்த போது அவர்கள் என்ன நினைத்தார் என்றால் அடுத்து அப்படியே ஈரானுக்கும் போயிடலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அது நடக்கலை. காரணம், ஈராக்குக்குள்ளேயே ஷன்னி சியா பிரிவுகளுக்கிடையில் பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இருந்தன. அந்த பிரச்சனைகளுக்குள்ள அமெரிக்கா மூழ்கி விட்டது. அதனால் அவர்கள் அடுத்த கட்டமாக ஈரானை நோக்கி போக முடியவில்லை. கிட்டத்தட்ட 1980 இருந்து 2010 வரைக்கும் ஈரானுடைய கை இந்த பிரச்சனைகளில் ஓங்கி இருந்தது. ஆனால் 2010 நம்ம சொல்லக்கூடிய இந்த அரேபிய வசந்தம் என்று சொல்லக்கூடிய போராட்டங்கள்லாம் வந்தபோது ஈரானுடைய ஒரு கை வந்து கொஞ்சம் இறங்கியது. ஈரானுடைய செல்வாக்கு, அதாவது 30 ஆண்டு காலமாக இருந்த செல்வாக்கு அதை தொடர்ந்து நம்ம குறைந்தது அப்படின்னு சொல்லலாம். 2015 உள்நாட்டு போரில் சிரியாவில் உள்நாட்டு போர் நடந்தது. பஷார் அகமதுடைய அரசாங்கம் இருந்தது. அதற்கு இவர்கள் ஆதரவு கொடுத்தார்கள். ரஷ்யாவிலிருந்தெல்லாம் ஆதரவு வந்தது. என்றாலும் அது ஒரு அங்கே இருந்து ஒரு பின்வாங்கல் என்கிற முறையில் தான் அது முடிந்தது. இந்த சூழலில் 2015 பராக் ஒபாமா அமெரிக்காவுடைய அதிபராக வந்தார். அவர் வந்து இப்போ வந்து ஈரான் வந்து ஒரு அணு ஆயுத நாடாக முன்னேறும் என்கிற அச்சம் எல்லாருக்கும் இருந்தது. அப்போ ஈரான் இல்லை, நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம், நாங்கள் அணு ஆயுதங்கள் தயாரிக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். அப்போது அவர் வந்து ஈரானுடன் பராக் ஒபாமா ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டார். அதுக்கு வந்து ஜாயிண்ட் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன் பேர், JCPOA. அப்போ அதை அங்கே இருந்தக்கூடிய அரபு நாடுகள் எல்லாம் ஆதரித்தன. ஆனால் இந்த ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரும் என்று கருதி அரபு நாடுகளாக இருந்த பல்வேறு நாடுகளும் அதை ஆதரித்தன. அதை ரொம்ப கடுமையாக எதிர்த்த ஒரே நாடு இஸ்ரேல். ஆனால் இந்த இஸ்ரேலுடைய எதிர்ப்பை பொருட்படுத்தாமல் ஒபாமா அந்த ஒப்பந்தத்தை மேற்கொண்டார். அது 2015 நடந்தது. ஆனால் ஒபாமாவுக்கு அடுத்து ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தார். அப்போது 2018 இது வந்து இந்த ஒப்பந்தத்தைலாம் ஒப்புக்கொள்ள முடியாது என்று எந்த காரணமும் சொல்லாமல் அந்த ஒப்பந்தத்தில் இருந்து பின்வாங்கினார். அந்த ஒப்பந்தத்தை கிழித்தெறிந்தார். அதற்கு இஸ்ரேலுடைய அழுத்தமும் ஒரு காரணம். இதெல்லாம் 2018 நடக்குது. இப்போது 2023 அக்டோபர் 7 நமக்கெல்லாம் தெரியும், ஹமாஸ் போய் இஸ்ரேலில் ஒரு பெரிய தாக்குதலை நடத்தினார்கள். பல பேரை பணைய கைதிகளாக பிடித்து கொண்டு வந்தார்கள். உலகம் முழுக்க அதை கண்டித்தது. ஆனால் அதற்கு எதிராக இஸ்ரேல் செய்த காரியம் என்பது வரலாற்றில் ஒரு பெரிய வடுவாக அமைந்து விட்டது. கிட்டத்தட்ட 70,000 பேருக்கு மேல் பாலஸ்தீனத்தில் கொல்லப்பட்டார்கள். ஹமாஸ் பெரிய அளவில் தாக்கப்பட்டு அடி வாங்கி இப்போது இருக்கிறார்கள். இதெல்லாம் வந்து 2023 இருந்து 2025 வரைக்கும் நடக்கிறது. 2025 ஜூன் மாதம் இஸ்ரேல் வந்து ஈரானை தாக்குகிறது. முதல்ல இஸ்ரேல் தான் தாக்குது. அதைத் தொடர்ந்து அமெரிக்காவும் அவருடைய அணு ஆயுத தளத்தை தாக்குகிறார்கள். ஆனால் அந்த யுத்தம் வந்து ஒரு 12 நாளில் முடிந்து விட்டது. வந்து பெரிய அளவில் வெளியே வராமல், அதாவது மற்ற இடங்களுக்கெல்லாம் பரவாமல் வெளியே வந்து விட்டது. அப்போது வந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் அந்த யுத்தத்தை முடித்துக் கொள்வதற்காக என்ன சொன்னார்கள் என்றால், அமெரிக்கா ஈரானில் வந்து எந்த அணு ஆயுதமும் இல்லை, அதனால் நாங்கள் இந்த போரை முடித்து கொண்டு விட்டோம் என்று சொன்னார்கள். அப்படி சொன்னவர்கள் அப்போ மறுபடியும் கடந்த ஜூன் மாதம் ஈரானில் அணு ஆயுதம் இல்லை என்று சொன்னவர்கள் இப்போது அது ஒரு அணு ஆயுத நாடு என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பிற்பாடு இந்த கடந்த டிசம்பர் தொடங்கி ஜனவரி மாதம் வரைக்கும் அங்கே வந்து ஒரு தன்னெழுச்சியான ஒரு போராட்டம் நடந்தது. ஈரான் வந்து ஆரம்பத்தில் இருந்து, அதாவது 78 79 இருந்தே ஒரு கடுமையான சாங்ஷன் சொல்கிறோம் இல்லையா, தண்டனை தடைகளுக்கு உள்ளாகி வந்தது. அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை அமெரிக்காவும் மேற்கு நாடுகளும் வாங்க மாட்டார்கள், அரபு நாடுகள் வாங்க மாட்டார்கள், அவர்களோட வணிகம் செய்ய முடியாது. இப்போ ஈரானுடைய வணிகம் எல்லாம் கீழே நாடுகளோடு, ரஷ்யாவோடு, சைனாவோடு, இந்தியாவோடு, மற்ற கீழே நாடுகளோடு தான் இருந்தது. ஆகவே ஈரான் தொடர்ச்சியாக ஒரு பொருளாதார சிக்கலை சந்தித்து கொண்டிருந்தது. அதற்போக அதுங்க ஒரு எதேச்சதிகார ஆட்சி நடந்தது. இதனால் பொருளாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டது. விலைவாசிகள் எல்லாம் ஒரு 6 மாதத்துக்கு இடையில் 60% உயர்ந்து விட்டது. அப்போ வணிகர்களால் அவங்களால பொருட்களை வாங்க முடியவில்லை, மக்களிடத்தில் விற்க முடியவில்லை. அப்போ அவர்கள் கடந்த டிசம்பர் 28 ஒரு பெரிய போராட்டம் நடத்தினார்கள். அவரது வணிகருடைய போராட்டமாக தொடங்கியது. தொடர்ந்து என்ன ஆகிவிட்டது என்றால், பொதுமக்கள் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள். இளைஞர்கள், ஆண்கள், பெண்கள், பல தொழிலை சேர்ந்தவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அப்போ ட்ரம்ப் என்ன சொன்னார், நீங்கள் வந்து இப்போது இருக்கிற அரசாங்கத்தை தூக்கி எறிந்து விடுங்கள், நாங்கள் இங்கேருந்து ஈரானை தாக்குகிறோம் என்று சொன்னார். ஆனால் அப்படிலாம் நடக்கலை. ஏன்னா நடக்கலைன்னா, அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையும் இராணுவமும் அந்த ஈரானிய அரசாங்கத்திற்கு விசுவாசமாக இருந்ததுனால அவர்கள் இந்த போராட்டத்தை ஒடுக்கி விட்டார்கள். அப்போது நாங்கள் தாக்குவோம்னு சொல்லி கொண்டிருந்த ட்ரம்ப் வந்து அப்போது தாக்கவில்லை. அதற்கு பிற்பாடு இந்த பிப்ரவரி மாதம்
ஓமன் இடைப்பட்டு ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை நடத்தியது. அப்போ ஈரான் வந்து எங்ககிட்ட அணு ஆயுதம் இல்லை, நாங்கள் வந்து அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம், இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் ஏஜென்சி வந்து எங்கள் அணு உலைகளை பரிசோதித்து கொள்ளலாம், நாங்கள் சமாதானத்திற்கான எங்களுடைய சக்திக்கான ஆற்றலுக்கான அணு ஆயுதத்தான் தயாரிக்கிறோம், நாங்கள் வந்து அந்த யுரேனியத்தை செறிவூட்டி கொண்டிருக்கிறோம் என்பது உண்மைதான், ஆனால் அந்த செறிவூட்டலுக்கு ஒரு எல்லை கூட வைத்துக் கொள்ளலாம், இது இவ்வளோதான் பண்ணலான்னு நிர்ணயித்துக் கொள்ளலாம், அதற்கு நாங்கள் சம்மதிக்கிறோம் என்றெல்லாம் சொன்னார்கள். அப்போது இந்த பேச்சுவார்த்தை அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடக்குது. அதை ஓமன் வந்து மத்தியஸ்தம் செய்கிறது. அப்போ இஸ்ரேல் என்ன சொன்னது, இல்லை நீங்கள் வந்து உங்களுடைய ஏவுகணைகளை எல்லாம், உங்களுடைய மிசைல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செயலிழக்க செய்ய வேண்டும், அதெல்லாம் சரண்டர் பண்ணிடணும் என்று சொன்னார்கள். அதற்கு ஈரான் ஒப்புக்கொள்ளவில்லை. அது வந்து அமெரிக்கா பக்கத்துலேருந்து அந்த கோரிக்கை வரவில்லை. அப்போ ஓமன் என்ன சொன்னாங்க, இல்லை எல்லாம் வந்து இப்போ இந்த பேச்சுவார்த்தை செம்மையாக நடந்து கொண்டிருக்கிறது, இது ஒரு தீர்வை நோக்கி போய்கொண்டிருக்கிறது என்று சொன்னார். ஆனால் அதற்கு அடுத்த நாள் இந்த தாக்குதல் நடந்தது. அது ரொம்பவும் துல்லியமான தாக்குதல், பெரிய அளவு தாக்குதல். முதல் நாளிலேயே அவருடைய சுப்ரீம் லீடர் என்று சொல்லப்படுகிற கமேனி கொல்லப்பட்டு விட்டார், பல தலைவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். அதற்கு இப்போது ஈரான் எதிர்த்தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. இதுதான் இந்த 70லிருந்து 2026 வரைக்குமான சுருக்கமான இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா தொடர்பான ஒரு வரலாறுன்னு சொல்லலாம். சார், இதில் நீங்கள் சொன்னீங்க, இந்த ஒபாமா பீரியடில் வந்து ஒரு அமெரிக்காவுக்கும் ஈரான் நடுவில் ஒரு ஒப்பந்தம் நடந்தது அப்படின்னு சொல்லி, அந்த ஒப்பந்தம் ஏன் இஸ்ரேலுக்கு வந்து விருப்பமானதாக இல்லை? அவங்க வந்து இஸ்ரேல் எப்போதுமே வந்து ஈரானை வந்து ஒரு எதிர் சக்தியாக பார்த்து கொண்டிருந்தார்கள். மற்ற அரபு நாடுகள் எல்லாம் அவர்களும் பாலஸ்தீனத்தை ஆதரிக்கிறார்கள். ஆனால் அந்த ஆதரவு கொடுப்பதோடு அவர்கள் நின்று விடுவார்கள். அவர்கள் வந்து இஸ்ரேல் கடும்போக்காக வன்முறையாக அடக்குகிற போது அதற்கு எதிரடையாக எந்த விதமான நடவடிக்கைகளையும் எடுக்க மாட்டார்கள். மாறாக ஈரான் அதை செய்தது. ஒரு கட்டத்தில் ஹமாஸை ஆதரித்தார்கள், ஒரு கட்டத்தில் ஹெஸ்புல்லாவை ஆதரித்தார்கள். இஸ்ரேலை நோக்கி கேள்விகளெல்லாம் கேட்டார்கள். இப்போ கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஈராக்கில் வந்து சதாம் ஹுசைனுடைய ஈராக் இப்போது இல்லாமல் ஆகிவிட்டது. கர்னல் கடாஃபியினுடைய லிபியா இல்லாமல் ஆகிவிட்டது. சிரியாவில் அகமதினுடைய ஆட்சி என்பது இல்லாமல் ஆகிவிட்டது. அப்போ இதெல்லாத்தையும் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சாதித்து விட்டார்கள். இப்போ அவர்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு எதிர்குரல் என்பது ஒரு ஈரான் மட்டும்தான். அப்போ அந்த ஈரானை எப்படியாவது அடக்க வேண்டும் என்பதில் அவர்கள் அப்படி செய்துவிட்டால் மேற்காசியா முழுவதும் அமெரிக்காவுடைய துணையோடு இஸ்ரேலினுடைய ஆதிக்கம் வந்துவிடும். ஆகவே இஸ்ரேலுக்கு வந்து ஈரான் எதிர்ப்பு என்பதில் ஆரம்பத்தில் இருந்தே ரொம்பவும் கடுமையாக இருந்து வந்தார்கள். அதனால தான் அவங்க வந்து ஒரு அமெரிக்கா ஈரானோடு ஒரு இணக்கமாக போகிற சூழலை விரும்பவில்லை. அதனால் ஒபாமா அதை பொருட்படுத்தாமல் மேற்காசியாவில் ஒரு சமாதானம் வர வேண்டும் என்பதற்காக செய்தார். ஆனால் அடுத்து வந்த ட்ரம்ப் அதை வந்து பின்வலித்து கொண்டார். இந்த போரில் வந்து அமெரிக்கா ஈடுபட்டது சம்மந்தமாக வந்து இப்போ எல்லாரும் சொல்கிறது, ஈரானுமே சொல்லியிருக்க வந்து இது வந்து இஸ்ரேலுக்காக தான் அமெரிக்கா வருது. இது வந்து இஸ்ரேலுடைய யுத்தம். இந்த இஸ்ரேலுக்கு தான் வந்து ஈரான் வந்து ஒரு பெரிய எதிரியாக இருக்கிறது. ஆனால் இந்த போரில் இஸ்ரேல் ரொம்ப சாமர்த்தியமாக அமெரிக்காவையும் உள்ளே இழுத்து கொண்டு விட்டது. இப்போ அமெரிக்கா வந்து இப்போ வெளியெல்லாம் போக முடியாது. அமெரிக்காவுக்கும் ஈரான் மேலே எதிர்ப்பு இருக்கிறது. அவர்கள் மேற்காசியாவில் மற்ற அரபு நாடுகளெல்லாம் அவர்களுடைய தாவளங்களை, அமெரிக்காவுடைய தாவளங்களை வைப்பதற்கு சம்மதிக்கிறார்கள். அவர்களுடைய எரிபொருளை அமெரிக்காவிலே வாங்க முடிகிறது. ஆனால் ஈரானில் அது நடக்கலை. என்றாலும் அமெரிக்காவை விட மேற்காசியாவில் ஒரு பெரிய ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்கிற ஒரு அவசியம் இஸ்ரேலுக்கு இருக்கிறது. எல்லாம் சுற்றிலும் அரபு நாடுகள் இருக்கிற போது ஒரு யூதர்களுடைய ஆட்சியை அவர்கள் நடத்துவதற்கு அவர்களுக்கு நிறைய மற்ற நாடுகள் அமைதியாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இருக்கிறது. இப்போ நடந்து கொண்டிருப்பது என்பது இஸ்ரேலுக்கான யுத்தம். அதில் அமெரிக்காவை இஸ்ரேல் இழுத்து கொண்டு வந்துவிட்டது. இது ஒரு அதிகார போட்டி அப்படிங்கிறதுக்கு நடுவில் இன்னொன்று ஒரு மத ரீதியான யுத்தமாகவும் பார்க்கலாமா? இது மத ரீதியாக இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் இணைந்திருந்தால் இந்த பாலஸ்தீன பிரச்சனை வந்து இவ்வளவு தூரம் ஆகியிருக்காது. இப்போ மற்ற அரபு நாடுகள் மத்தியில் அவர்கள் தங்களுடைய நலனை மட்டும்தான் பார்க்கிறார்கள். அவர்கள் சுயநலத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பாலஸ்தீன பிரச்சனையை வந்து ஒரு தீர்க்கப்படாத பிரச்சனையாக இன்றளவுக்கும் தொடருவதற்கு இந்த அரபு நாடுகள் தான் காரணம். அப்போ இது வந்து ஒரு யூதர்கள் வெர்சஸ் இஸ்லாமியர்கள் என்பதாக இது இருப்பதாக நம்ம பார்க்கல. மற்ற நாடுகளெல்லாம் அவர்கள் வந்து அவர்களுடைய நலனை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேலில் வந்து பக்கத்தில் இருக்க சிரியா, லெபனான்ல எல்லாம் கூட ஆதிக்கம் செலுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு நாடாக
ஈரான் மட்டும்தான் இருக்கிறது. ஆகவே இது முழுமையாக ஒரு மத ரீதியான பிரச்சனை என்பதாக நாம் இதை சுருக்கி விட முடியாதுன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து அமெரிக்கா தரப்புலையும் சரி இஸ்ரேல் தரப்புலையும் சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு குற்றச்சாட்டுங்கிறது வந்து ஈரான் வந்து அணு ஆயுத தயாரிப்பு முயற்சியில் ஈடுபடுது, அதை தடுக்கிறதுக்காக தான் இந்த யுத்தம் அப்படின்னு தான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தையில் அதுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருந்தது வந்து. ஆனாலும் ஒரு யுத்தத்தை பேச்சுவார்த்தையை முடிக்கிற மாதிரி அந்த யுத்தத்தை இவங்க தான் தொடங்கினாங்க வந்து. இப்போ உண்மையிலேயே வந்து அவங்க சொல்கிற மாதிரி அது அணு ஆயுதத்துக்கான யுத்தம் தானா இல்லை வேறு எதுக்குன்னு நினைக்கிறீங்களா? ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்கிறது என்பது உண்மையாக இருந்தால் அது ஒரு அச்சுறுத்தல் என்பதாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் கருதினால் அந்த அணு ஆயுதத்தை ஈரான் கைவிட வேண்டும். அப்போதுதான் மேற்காசியாவில் சமாதானம் நிலவும் என்று அமெரிக்காவும் இஸ்ரேலும் கருதினால் அவர்கள் அதை நோக்கி தான் போயிருக்க வேண்டும். அப்போ அவர்கள் இல்லை, எங்கள்கிட்ட அணு ஆயுதம் இல்லை, நீங்கள் வந்து பார்த்துக்குங்க, ஐஏஏனுடைய பரிசோதனைக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு நாங்கள் சம்மதிக்கிறோம் என்று சொன்ன பிற்பாடும் ஓமன் நாங்கள் பேச்சுவார்த்தை சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது, நாங்கள் ஒரு ஒத்து தீர்ப்பை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னதற்கு அடுத்த நாளே அவர்கள் தாக்குகிறார்கள் என்றால் அவர்களுடைய நோக்கம் அது அல்ல. இப்போ அவர்களே ஒரு இடத்துல சொல்கிற மாதிரி இங்கே வந்து ஒரு தலைமைத்துவத்தை மாற்ற வேண்டும், இங்கே இருக்கிற தலைமை பொறுப்பில் இருக்கிற இந்த இஸ்லாமிய குடியரசுக்கு பதிலாக அவர்களுக்கு இசைவான ஒரு அரசாங்கத்தை கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அது அவ்வளவு சுலபமாக நடக்க போகிறதில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து அவர்களுடைய சுப்ரீம் லீடர் என்று சொல்லப்படுற கமேனி இறந்து விட்டார். பல தளபதிகள், இராணுவ தளபதிகள், பல பொறுப்பில் இருந்தவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள். ஆனாலும் ஈரான் வந்து தொடர்ந்து தாக்கி கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் அவர்களுடைய அந்த அமைப்பு நீடிக்கிறது. ஒரு தலைவர் போனால் என்றால் அவர் தியாகியாக்கி விட்டு அடுத்த தலைவர் வந்து விடுகிறார். அந்த சிஸ்டத்தை வந்து இவங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இன்னொன்று, இப்போ நீங்கள் ஒரு அமைப்பை அல்லது ஒரு கட்சியை அல்லது ஒரு இயக்கத்தை பதவியில் நீக்கிவிட்டு இன்னொரு இயக்கத்தை அந்த இடத்துக்கு கொண்டு வரணும்னா அப்படி ஒரு இயக்கம் அங்கே இயங்கி கொண்டிருக்க வேண்டும். ஒரு எதிர்க்கட்சியாக, ஒரு எதிரணியாக ஒரு அமைப்பு அங்கே இருக்க வேண்டும். அங்கே அந்த மாதிரி இல்லை. இப்போ கடந்த டிசம்பரில் ஜனவரியில் நடந்த தன்னெழுச்சியாக மக்கள் போராடினார்கள். ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு தலைமையெல்லாம் கிடையாது, அவங்களுக்கு ஒரு இயக்கம் இல்லை. அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள், வறுமையில் இருந்தார்கள், கஷ்டப்பட்டார்கள். அப்போ அவர்கள் தன்னெழுச்சியாக போராடினார்கள். அப்போ ஈரானிய அரசாங்கம் அந்த போராட்டத்தை ஒடுக்கியது. அதோட அது முடிந்து விட்டது. இப்போ என்ன ஆகும்னா, இப்போ வந்து அந்த மக்கள் மறுபடியும் ட்ரம்ப் தான் சொல்கிறார், நீங்கள் வந்து ஆட்சியை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் அவர்கள் அப்படி செய்வார்களா என்று பார்த்தா செய்ய மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஈரான் வந்து எந்த விதமான இதுவும் இல்லாத போது இவங்க வந்து தாக்கியிருக்காங்க. அப்போது அங்கே இருக்கக்கூடிய மக்களை நினைப்பார்கள், இது ஈரானுடைய இறையாண்மைக்கு விடப்பட்ட சவாலாக அவர்கள் நினைப்பார்கள். ஆகவே அவர்கள் ஒரு தேசாபிமானம் என்கிற அடிப்படையில் இப்போது இருக்கிற அரசாங்கத்தை சார்பாகத்தான் போவார்கள். ஆகவே அந்த வகையிலையும் இது நடக்காது. மூன்றாவது, இப்போ வந்து இதெல்லாமே நடந்து கொண்டிருப்பதெல்லாம் வான்வழி தாக்குதல். வான்வழி தாக்குதலில் மிகப்பெரிய சேதாரங்களை உண்டு பண்ண முடியும், பெரிய இழப்புகள் எல்லாம் ஏற்படும். அமெரிக்கா இஸ்ரேல் ஏவுகணைகள் துல்லியமான தாக்குதல்களை நடத்துகிறார்கள். இவர்களால் அதை செயலிழக்க செய்கிற தொழில்நுட்பம் ஒரு இடத்துல இல்லை. ஆகவே வந்து இவர்கள் தாக்குகிறார்கள். யார் யார் எங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவர்களுக்கு மிக தெரியாக தெரிகிறது. அதற்கு இந்த இஸ்ரேலுடைய உளவாளிகள் மொசாட் எல்லாம் இங்கே உள்ள ஊடுருவிக்காரர்கள்ட்டெல்லாம் சொல்லுகிறார்கள், அது நமக்கு தெரியாது. ஆனால் அவர்களுடைய தாக்குதல் ரொம்ப சரிகணக்காக துல்லியமாக செய்ய முடிகிறது. இப்படிப்பட்ட சேதாரங்களை அவர்கள் உருவாக்கலாமே தவிர இதனால் ஒரு ஆட்சி மாற்றத்தை வான்வழி தாக்குதல்கள் மூலமாக உலகத்தில் வரலாற்றில் எங்கேயுமே ஒரு ஆட்சி மாற்றம் சாத்தியமாக இல்லை. அது ஈராக்கில் பண்ணது போல தரைவழி தாக்குதல்கள் மூலமாக தான் செய்ய முடியும். ஆனால் அதற்கு இன்றைக்கு அமெரிக்காவோ இஸ்ரேலோ தயாராக இருக்கிறதா என்பது தெரியவில்லை. அது சந்தேகம். இப்போது இருக்கிற ஈரானுடைய ஆட்சியை, தலைமையை மாற்ற வேண்டும் என்பதுதான் உங்களுடைய நோக்கம். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்தது போல அது உடனடியாக சாத்தியமில்லை என்பதுதான் இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவோம். குழந்தைகள் கொல்லப்பட்டாங்க முதல் நாள்லேயே வந்து. அப்புறம் அதுக்கு பிறகும் வந்து ஒரு ஸ்கூலில் 160க்கு மேலே குழந்தைகள் கொல்லப்பட்டாங்க வந்து. காணொலியெல்லாம் பார்த்தா ரொம்ப மனசு பதறுது. எந்த குற்றமும் செய்யாத குழந்தைகள் கொத்து கொத்தாக கொல்லப்படுகிறார்கள். ஒரு பெரிய இழப்பை ஏற்படுத்தி ஈரானை சரணடைய செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அவர்கள் இதை செய்வதாக தெரிகிறது. ஆனால் அது அந்த மாதிரி விளைவு உண்டு பண்ணுமா, இல்லை அந்த மக்களை ஒருங்கிணைத்து அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு மனப்பாங்கை உருவாக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இதை மற்ற உலக நாடுகளெல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஐநா எல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த உலகத்தினுடைய மனசாட்சி தான் இதுக்கு பதில் சொல்ல வேண்டும். டாலரோட ஆதிக்கம் குறைகிறதும் அதை தூக்கி நிறுத்துறதுக்காகவும் தான் இந்த போர் அப்படின்னு ஒன்று சொல்லப்படுறது. அது அப்படி பார்க்கலாமா? இஸ்ரேல் என்ன காரணம் சொல்கிறதுனா, அது ப்ரீஎம்டிவ் வார், அதாவது நாங்கள் தாக்கப்படுவோம், அதற்காக முன்னெச்சரிக்கையாக நாங்கள்
தாக்குகிறோம் அப்படின்னு இஸ்ரேலிருந்து சொல்லப்படுகிறது. ஆனால் அதற்கான எந்த முகாந்தரமும் இல்லை. அதை வந்து அவங்களாம் சொல்கிறாங்க. அப்போ இந்த போரை வந்து வலுக்கட்டாயமாக ஈரான் மீது திணித்திருக்கிறார்கள். ஈரான் வந்து எதிர்த்தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. அப்படி தான் வந்து நம்ம வந்து இந்த உலக அளவில் இந்த போர் சம்பந்தமான சொல்லாடல்களின் வழியாக இதை நாம் அப்படி தான் பார்க்க முடியும். இதன் விளைவாக இப்போ வந்து ஒரு பெரிய இப்போ மற்ற அரபு நாடுகளினுடைய அமெரிக்கா நிறுவி இருக்கிற தாவளங்களின் மீது தான் இப்போ ஈரான் வந்து தாக்குதல் தொடுத்து கொண்டிருக்கிறது. இப்போ அடுத்து இப்போ அவர்களுடைய எண்ணெய் வளங்களின் மீது, எண்ணெய் கிணறுகளின் மீது, அவருடைய செல்வங்களின் மீது ஈரான் தாக்குதல் தொடுக்குமானால் அது தொடங்கிவிட்டதுன்னு கூட சொல்கிறாங்க. அப்படி தொடங்கினால் இந்த யுத்தம் வேறு திசையில் போகும். அப்போ அந்த அரபு நாடுகள் ஈரானை தாக்க வேண்டிய அல்லது தாக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு அவர்கள் உள்ளாவார்கள். அப்படி நடக்குமானால் இது வந்து ஒரு மிகப்பெரிய மேற்காசியாவில் ஒரு பெரிய யுத்தமாக மாறும். அப்போ வந்து உலக பொருளாதாரம் என்பது பெரிய சீர்குலைவுக்கு உள்ளாகும். என்றால் மிகப்பெரிய எண்ணெய் வளங்கள் அங்கிருந்து தான் உலகம் முழுமைக்கும் வருகிறது. ஆக அதனுடைய பின்விளைவாக இந்த டாலருடைய வீழ்ச்சி, பொருளாதார வீழ்ச்சி எல்லாம் நடக்கும். ஆனால் அது வந்து இந்த போரினுடைய நோக்கம் அதுவாக இருக்க முடியாது. ஆனால் அதனுடைய பின்விளைவாக அப்படி நடக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். சைனாவோட நட்பு நாடாக வந்து ஈரான் இருக்கு. வந்து சைனாவுக்கு எண்ணெய் சப்ளை பண்ணுறது அங்கேருந்து போகுதுங்கிறதுனாலையும் சைனாவோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்கும் இதில் ஒரு பின்னாடி நோக்கம் இருக்குது அமெரிக்காவுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஈரான் வந்து ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் பெருமளவில் எரிபொருள் வழங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் இப்போ அவங்களுடைய இந்த ஹமாஸ் நீர்நிலையை எல்லாம் அவர்கள் மூடிவிட்டார்கள். அதன் மூலமாக இருக்கக்கூடிய போக்குவரத்து நிச்சயமாக பாதிக்கப்படும். அதனால் அவர்களிடத்திலிருந்து எண்ணெய், அவர்கள் அங்கிருந்து எண்ணெய் அது வேறு நாடுகள் அதன் வழியாக பயன்படுத்துவதும் கூட பாதிக்கப்படும். ஆனால் இதனால் சீனாவினுடைய எண்ணெய் வளங்கள் அல்லது அவர்களுடைய சக்தி வந்து முழுமையாக பாதிக்கப்படும் அப்படின்னு நான் நினைக்கல. அவர்கள் அதற்கு மாற்று ஏற்பாடுகள் செய்திருப்பார்கள். ஆனால் சீனா, ரஷ்யா வந்து ஈரானோடு ரொம்ப இணக்கமாக இருக்கிற நாடுகள். தங்களுடைய ஒரு நட்பு நாட்டின் மீது ஒரு சீனாவுக்கு போட்டியாக இருக்கிற, ரஷ்யாவுக்கு போட்டியாக இருக்கிற அமெரிக்கா போர் தொடுத்திருக்கிறது என்கிற அடிப்படையில் அவர்கள் இதற்குள்ள வருவார்களா அப்படின்னு நமக்கு தெரியல. இதுவரைக்கும் அவர்கள் கண்டிப்பதோடு தான், கண்டனம் தெரிவிப்பதோடு நிறுத்தி கொண்டிருக்கிறார்கள். சைனாவும் சொல்லியிருக்கு, ரஷ்யாவும் சொல்லியிருக்கு, இதில் போருக்குள்ளே நாங்கள் எங்களோட பங்களிப்பு இல்லைங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க வந்து. ஆனால் தொடர்ந்து வந்து பங்களிப்புகள் இருக்குது. அவங்க வந்து பல்வேறு வகைகளில் வந்து மறைமுகம் உதவுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. வந்து பொதுவாகவே சீனா வந்து நேரடியாக மற்ற நாடுகளுடைய யுத்தத்தில் பங்கெடுக்க மாட்டார்கள். போய் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் யுத்தம் வந்தபோது கூட அவர்களுடைய ஆயுதங்களை பாகிஸ்தானுக்கு கொடுத்ததாக சொன்னார்கள். ஆனால் அவங்க சீன தரப்பில் இருந்து நாங்கள் அப்படி கொடுத்தோன்னோ, நாங்கள் அதை ஆதரித்தோம் என்றோ அவர்கள் சொல்லவில்லை. அப்போ மற்ற அவர்கள் பயன்படுத்திய ஆயுதங்கள், இன்னும் ஆயுதங்கள் பயன்படுத்தினார்கள், இது இங்கிருந்து வந்தது என்று செய்திகளின் மூலமாக அது சீனாவாகத்தான் இருக்கும் என்கிற முடிவுக்கு வல்லுநர்கள்லாம் வந்தார்கள். அப்போ பொதுவாக அவங்க வந்து எப்போதுமே நேரடியாக ஆதரிக்கிறோன்னு சொல்லி போரில் ஈடுபட மாட்டார்கள். இந்த போரில் இதுவரைக்கும் வந்து ரஷ்யாவும் சீனாவும் நேரடியாக பங்கெடுக்கவில்லை என்று தான் நம் வருகிற செய்திகளிலிருந்து தெரிந்து கொள்ள முடிகிறது. அது இப்படித்தான் போகுமா என்பதை நாம் பார்த்துட்டு தான் பார்க்கலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உக்ரைன் யுத்தத்தில் வந்து ரஷ்யாவுக்கு வந்து ஈரான் வந்து நிறைய அந்த ட்ரோன் சப்ளை பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க வந்து. ஸோ அதனால் ரஷ்யா என்ன நிலைப்பாடு எடுக்கும்னு நினைக்கிறீங்க? வர ரஷ்யாவுக்கு ஏற்கனவே அவங்கள வந்து இப்போ உக்ரைன் யுத்தத்தில் அவர்கள் 5 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதில் அவர்கள் சிக்கிக்கொண்டிருக்கிறார்கள். அதிலிருந்து வெளியே வர முடியலை. அதை தாண்டி அவர்கள் மறுபடியும் இந்த யுத்தத்தில் நேரடியாக பங்களிப்பார்களா அப்படிங்கிறது தெரியல. அதனால் அவங்க வந்து ஒரு தங்களுடைய நட்பு நாடு வந்து அவர்களுடைய இறையாண்மைக்கு எதிராக ஒரு ஏகாதிபத்தியம் தாக்குகிறது என்கிற போது இராணுவ ரீதியாக ஏதாவது நடவடிக்கை எடுப்பார்களா என்று நமக்கு தெரியவில்லை. இதுவரைக்கும் அவர்களுடைய கண்டனங்களை வைத்து பார்க்கிற போது அவர் நேரடியாக பங்கெடுப்பதற்கு விரும்பவில்லை என்று நாம் யூகிக்கலாம். ஈரானோட திரும்ப தாக்குற அந்த சக்தியுமே பலருக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்திருக்கு. முதல் நாள்லேயே தலைவரை கொண்டுட்டாங்கனால ஒரு யுத்தம் டக்குன்னு ஒரு முடிவுக்கு வந்துடும் அமெரிக்கா எதிர்பார்த்துருக்கோன்னு சொல்கிறாங்க வந்து. ஆனால் திரும்ப தாக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேலை தாக்குறது மட்டும் இல்லாமல் அமெரிக்க தளங்கள் இருக்கிற பல்வேறு நாடுகள்லையும் தாக்கிக்கிட்டே இருக்காங்க. அரபு நாடுகள் எல்லாத்தையும் எப்படி பார்க்குறீங்க அவங்களோட இந்த சக்தியை? அதாவது இது வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதை வந்து ஒரு விரைவாக இந்த போரை முடித்து விட வேண்டும். ஈரானை வந்து அவர்கள் ஆயுதங்களை எல்லாம் கீழே போட்டு சரணடைந்து நீங்கள் வந்து எங்கள் நாட்டை எடுத்துக்கங்கன்னு சொல்லுவார்கள். அல்லது அங்கே அவர்களுக்கு வேண்டிய ஒரு பொம்மை அரசாங்கத்தை நிறுவிவிட்டு அவர்களுக்கு வேணுங்கிற மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் ஈரான் வந்து இதை வந்து ஒரு நீண்ட கால யுத்தமாக நடத்த வேண்டும் என்பது தான் ஈரானுடைய நோக்கமாக இருக்கிறது. ஏன்னா இப்போ அவங்களால வந்து
மிக சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை செலுத்த முடிகிறது, துல்லியமாக தாக்க முடிகிறது. அவங்க என்ன வேணால் இப்போ இருக்கிற தளங்களை எல்லாம் தொடர்ந்து தாக்கி கொண்டே இருக்கலாம். ஆனால் அவர்கள் எதிர்பார்க்கிற விளைவு என்ன? இந்த அரசாங்கம் இப்போ இருக்கிற இந்த இஸ்லாமிய குடியரசை கீழே இறக்கி விட்டுட்டு அவர்களுக்கு இசைவான ஒரு அரசாங்கத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் இன்னும் எவ்வளவு தாக்குதல் நடத்தினாலும் அது நடக்க போகிறதில்லை. அப்போ அவர்களுடைய நோக்கம் வந்து இது உடனடியாக ஒரு முடிவுக்கு வந்துடும் என்று நினைத்தார்கள். இப்போ 2 விதமான சாத்தியங்கள் இருக்குது. ஒன்று வந்து இவர்கள் தொடர்ச்சியாக தாக்கி இவர்களுடைய ஏவுகணைகள் அல்லது ஏவுகணை செலுத்துகிற சக்தியை, ஈரானுடைய சக்தியை முற்றுமுழுதாக அடுத்த சில தினங்களில் இவர்கள் செயலிழக்க செய்துவிட்டால் ஈரான் அடுத்து போராட முடியாத ஒரு நிலைமைக்கு வரும். ஆனால் இராணுவ வல்லுநர்கள் இல்லை, அப்படி செய்ய முடியாது, ஈரான் வந்து தொடர்ந்து தாக்கி கொண்டே இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். இதை தவிர ஹமாஸ், ஹஸ்புல்லா மாதிரி அமைப்புகள், ஈரான் உதவிய அமைப்புகள், அவர்கள் வருங்காலங்களில் தங்களுடைய சக்திக்கு உட்பட்டு வேறு விதமான அந்த கொரில்லா தாக்குதல்கள் நடத்துவார்கள் என்கிற மாதிரி செய்திகள் வருகின்றன. மற்ற அரபு நாடுகள் இந்த போரில் எந்த விதமாக பங்களிக்கப் போகிறார்கள், அவர்கள் இதை ஈரானை எதிர்த்து தாக்குவார்களா அப்படிங்கிறதும் இப்போதைக்கு தெரியலை. அப்போது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இதை குறுகிய கால யுத்தமாக முடித்துவிட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் ஈரான் வந்து திட்டமிட்டு இதை ஒரு நீண்டகால யுத்தமாக செய்து அவர்கள் தொடர்ந்து மேற்காசியாவில் இருக்கிற மற்ற அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தாவளங்களை தொடர்ந்து தாக்குவது, அதே மாதிரி இஸ்ரேலை தாக்குவது என்பதை ஒரு நீண்ட காலமாக செய்ய வேண்டும் என்பதாக திட்டமிட்டு செய்கிறார்கள். இதை வந்து முழுமையாக அமெரிக்கா எதிர்பார்க்கவில்லை என்றுதான் தெரிகிறது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய இப்போ ட்ரம்ப் அரசாங்கத்தினுடைய விமர்சகர்கள் இப்படி நடக்கும் என்று ஏற்கனவே சொல்லியதாகவும், அதை வந்து இப்போ ஆட்சியில் இருக்கிற அரசாங்கம் கேட்கவில்லை என்பதாகவும் கூட செய்திகள் வருகின்றன. இப்போ அதுமாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி சரி, ஈரானோட வந்து அந்த ஏவுகணைகள் தீர்ந்துரும் அப்படிங்கிறத ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று. இதே மாதிரி ஏவுகணைகளை தடுக்கிற அமெரிக்காவோட இஸ்ரேலோட சக்தியுமே வந்து நீண்ட காலத்துக்கு நீடிக்க முடியாது, அதுவுமே ஒரு கட்டத்தில் தீர்ந்துடுச்சுன்னா அவங்களோட பவரும் குறையும் அப்படின்னு ஒரு பார்வையும் வைக்கப்படுது. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது வந்து ஒரு ஏவுகணையை செலுத்துவதை விட அந்த ஏவுகணையை செயலிழக்க செய்கிறது அப்படிங்கிறதுக்கு வந்து அதிகமான ஆயுதம் வேணும், அதிகமாக செலவும் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். வருங்காலங்களில் அதிகமாக குறைந்து விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி குறைகிற போது இவர்களுடைய ஏவுகணைகள் வேறு வேறு இடங்களில் வைத்திருந்தார்கள் என்றால், இவர்கள் தொடர்ந்து தாக்கி கொண்டிருந்தால் அது ஒரு பெரிய அளவில் ஒரு பாதிப்பை அரபு நாடுகள் மத்தியில் உண்டாக்கும். இப்போ அமெரிக்காவிலையுமே வந்து எதிர்ப்புகள் கிளம்பியிருக்கு. இந்த போருக்கு எதிராக வந்து மக்களுமே இப்போ தெருவில் இறங்கி போராட்டங்கள் பண்ணியிருக்காங்க. வந்து எவ்வளோ காலம் நீடிக்கும்னு நினைக்கிறீங்க இந்த போர்? மக்களுடைய எதிர்ப்பு அப்படிங்கிறது ட்ரம்ப் அரசாங்கத்தின் மீது பல வகையிலையும் எதிர்ப்பு இருக்குது. அந்த எதிர்ப்பை ரொம்ப அவர் ஒரு ஜனநாயக நாடாக இருந்தாலும் ரொம்ப கடுமையாக எதிர்த்துட்டு வர்றாரு. இப்போ இந்த தீர்வுகள், இந்த டாரிஃப் விஷயத்தில் கூட அதனால் நேரடியாக பாதிக்கப்படுவது அமெரிக்க மக்கள் தான். என்றாலும் அதை பற்றி கவலைப்படாமல் மற்ற அரசாங்கங்களை அச்சுறுத்துவதற்கான ஒரு ஆயுதமாக அதை பயன்படுத்துகிறார். அவருடைய மக்களுடைய சுதந்திரத்தில் அதிகமாக தலையிடுகிறார். அப்போது அமெரிக்கா ஒரு ஜனநாயக நாடாக இருப்பதனால அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் மத்தியிலையும் இது வந்து எந்த அவசியமும் இல்லாமல் இன்னொரு நாட்டினுடைய எல்லைக்குள்ளே போய் தாக்குவது என்பதற்கு ஒரு எதிர்ப்பு இருக்கிறது. அவர்கள் எதேச்சதிகார நாடாக இருக்கலாம், அவர்களுக்குள்ள அந்த நாட்டு குடிமக்களுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் அதை வந்து ஒரு இன்னொரு நாடு அந்த நாட்டிலேருந்து எந்த அச்சுறுத்தலும் இல்லாத போது போய் தாக்குவதற்கு ஐநாவுடைய விதிமுறைகள் அனுமதிக்கவில்லை. அதைத்தான் வந்து அமெரிக்க அரசாங்கமும் இஸ்ரேலும் செய்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அந்த பொதுமக்களுடைய எதிர்ப்பினால் மட்டும் இந்த ட்ரம்ப் அரசாங்கம் வந்து இந்த இதை தாக்குதலை கைவிட்டு விடும் அப்படின்னு நான் நினைக்கல. அது வந்து ட்ரம்ப்புக்கு ஒரு சிக்கலை உருவாக்கும். அடுத்த இடைத்தேர்தல்களெல்லாம் வருகின்றன, அதில் பாதிப்பு தெரியும். மாறாக சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள், இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் எல்லாம் வந்திருக்கு, அதனால் உள்ள சிக்கல்கள் இருக்கின்றன. இதில் இருந்து மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதற்கு இந்த யுத்தம் பயன்படும் என்கிற ஒரு கருத்தும் இருக்குது. ஆனால் நான் அப்படி நினைக்கல. ஒரு காலகட்டத்தில் ஒரு பெரும்பாலான அவருடைய ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பொதுவானவர்களும் எதிர்ப்பாளர்களும் இப்படி ஒரு அராஜகமாக இன்னொரு நாட்டில் மீது போய் போர் தொடுப்பதை விரும்ப மாட்டார்கள். அவர்களுடைய எதிர்ப்பும் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் உரையாடல் அவர் சொல்கிற மாதிரி இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்லேருந்து மாறி இந்த போரை குறித்த உரையாடலாக அது மாறுவதற்கு சாத்தியங்கள் இருக்கின்றன. இப்போ ஈரான் வந்து இஸ்ரேலை தாக்குறது மட்டும் இல்லாமல் அமெரிக்க தலைவர்கள் இருக்கிற மற்ற நாடுகள்லையும் தாக்குறாங்களா? அதுக்கு அவங்களோட கணக்கு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க?
இல்லை இப்போ அவங்களுக்கு வந்து இப்போ எங்கேயாவது தாக்கித்தானே ஆகணும். பல ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கிற அமெரிக்காவின் மீதோ மேற்கு நாடுகளின் மீதோ அவர்களால் தாக்குதல் நடத்த முடியாது. ஆகவே தான் வந்து அவங்க வந்து இப்போ அரபு நாடுகளில் வந்து எல்லா அரபு நாடுகளும் அமெரிக்காவுக்கு ரொம்ப இணக்கமாக இருக்கின்றன. அமெரிக்கா தன்னுடைய தாவரங்களை வைப்பதற்கு அனுமதித்திருக்கின்றன. ஆகவே அவர்கள் உடனடியாக செய்யக்கூடியது அதுதான். ஆனால் நாங்கள் வந்து இப்படி செய்வோம் என்பதை அவர்கள் முன்னாலேயே சொல்லிட்டு தான் இருந்தாங்க. இப்போ அது வந்து ஒரு பெரிய எதிர்பாராத அம்சம் இல்லை. அவர்கள் தாக்கினால் எதிர்த்து தாக்குவார்கள். ஆனால் என்ன நினச்சிருப்பாங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த போரை விரைவாக முடித்து விடலாம். அவர் முதல் நாளே வந்து அவங்களால வந்து அவருடைய சுப்ரீம் லீடரை கொல்ல முடிந்தது. ஆகவே இந்த போர் வந்து நீண்ட காலம் நீடிக்காது என்று அவர்கள் நினைத்திருக்கலாம். ஆனால் அதற்கு மாறாக ஈரான் வந்து போராடி கொண்டிருக்கு. போர் தொடர்ந்தா வந்து உலக பொருளாதாரத்தில் அது என்ன விதமான தாக்கத்தை ஏற்பட்டிருப்பீங்க? குறிப்பாக எண்ணெய் விலை வந்து எப்படி மாறும்? இப்போ மிகப்பெரிய பொருளாதார பாதிப்பை உண்டு பண்ணும். எண்ணெய் விலையெல்லாம் அதிகமாக ஏறும். இப்போ இது வந்து முன்னால் நம்ம பேசின மாதிரி அமெரிக்க தாவளங்களின் மீது உள்ள தாக்குதல் அந்த எண்ணெய் கிணறுகளின் மீது மாறினால் அது இன்னும் பெரிய பேரழிவுக்கு இட்டு செல்லும். அங்கே இருந்து வரக்கூடிய போக்கும் வரவும் எல்லாம் பாதிக்கப்படும். இது உலக அளவில் ஒரு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை உண்டு செய்யும். என்றால் இப்போ வந்து அமெரிக்காவுக்கு பல மேற்கு நாடுகள், இப்போ ஆஸ்திரேலியா, கனடா போன்ற நாடுகள் நேரடியாக அமெரிக்காவை ஆதரிக்கின்றன. பல ஐரோப்பிய நாடுகள் ஆதரிக்கின்றன. கண்டனம் கண்டனம் செய்வதோடு மட்டும் நிறுத்தி கொள்கிறார்கள். ஒரு உலகமெல்லாம் பதைத்து நீங்கள் இப்படி குழந்தைகளை கொல்றீங்களே வைக்கிறீங்களே அப்படின்லாம் யாரும் சொல்லலை. ஆனால் அது இப்போ வந்து அது வந்து ஒரு மனிதாபிமான பிரச்சனையாக, அவர்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் நடக்கிற பிரச்சனையாக இருக்கிறது. ஆனால் அவர்களுடைய பொருளாதாரம் நேரடியாக பாதிக்கப்படுகிற சூழல் வருகிற போது, அந்த பிரச்சனை அவர்களை நேரடியாக பாதிக்கிற போது அவர்களுடைய எதிர்வினை என்னவாக இருக்கும் என்பது அப்போது தான் நம்ம பார்க்க முடியும். அந்த நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி வந்து அந்த எண்ணெய் வளங்களை கொண்டு போகிற அந்த கப்பலோட போக்குவரத்தை நிறுத்துவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. வந்து இப்போ நேற்று ட்ரம்ப் சொல்கிறாரு வந்து நாங்கள் அந்த கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்குவோம் அப்படின்னு சொல்கிறது சாத்தியம் நினைக்கிறீங்களா? இல்லை, அது வந்து அந்த நீரெண்ணெயில் அவங்க வந்து நாங்கள் நிறுத்துகிறோம் அப்படின்னு நினச்சி அவங்க சொல்கிறாங்க. அதன் மூலமாக வந்தால் இவங்களுடைய கை நாங்கள் ஓங்கியிருக்கோம். இது அவளுடைய இடம் என்பதனால சரக்கு கப்பலோடு வருகிற போது அதில் வந்து அவங்க அந்த சரக்கு கப்பலுக்கு பாதுகாப்பாக பொருள் கொடுக்க மாட்டார்கள். இப்போ அவர்கள் வந்து உங்களோட சண்டை போட்டோம்னா தனியாக முதல்ல வந்து சண்டை போட்டு வழியை சரியாக்கி கொண்டு தான் சரக்கு கப்பலை கொண்டு வரல. அதில் முழுக்க வளங்கள் எண்ணெய் வளம் இருக்க போகிறது. அப்படி செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கலை. அப்படி செய்தால் இராணுவ ரீதியாக அது வந்து ஈரானுக்கு அந்த தான் ஒரு சாதகமான நிலைமையாக இருக்கும். அவர்களால் எளிமையாக அந்த இதோடு போராட முடியும். இப்போ இதில் ஐநாவோட ரோல் என்ன நினைக்கிறீங்க சார்? இப்போ கிட்டத்தட்ட வந்து அது எதுவும் செயலிழந்து இருக்க மாதிரி ஒரு தோட்டம் இருக்குது, வந்து எதுவும் செய்ய முடியாதுங்கிற மாதிரி ஒரு பொசிஷன் இருக்குது. ஐநா வந்து இப்போ அதை எதிர்த்திருக்கிறார்கள். இது சரியில்லை. அவங்களுடைய ஒரு யுத்தம் எப்போது ஆரம்பிக்க வேண்டும், அது எப்படி நடக்க வேண்டும், அதுக்கு யார் பக்கம் நியாயம் இருக்கும்னுலாம் ஐநா பல விதிகளை எழுதி வைத்திருக்கின்றது. அதற்கெல்லாம் எதிராகத்தான் இந்த போர் நடக்கிறது. ஆகவே இந்த போரை வந்து நிறுத்த வேண்டும், இதில் நியாயம் இல்லை, அமெரிக்காவும் இஸ்ரேலும் செய்வது சரியில்லை என்று ஐநா தரப்பிலிருந்து சொல்லுகிறார்கள். ஆனால் அவங்க வந்து அது ஒரு பல் இல்லாத ஒரு அமைப்பாகத்தான் இருக்கிறது. ஏற்கனவே அதுக்கு அதிகமாக நிதி வழங்கி கொண்டிருப்பது அமெரிக்க அரசாங்கம். அதை அவர்கள் குறைக்கப் போவதாக அல்லது குறைத்து விட்டதாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அது வந்து ஒரு சமமற்ற அமைப்பாக இருக்கிறது. இந்த வீட்டோ பவர்னு சொல்லக்கூடிய பவர் வந்து ஒரு குறிப்பிட்ட 5 நாடுகளுக்கு மட்டும் இருக்கிறது. அவர்கள் மற்றவர்களெல்லாம் என்ன சொல்லாலும் அதை யாரோ ஒருத்தர் அதை எதிர்த்தால் கூட அது அங்கே சட்டமாக வர முடியாது. ஆகவே ஐநா அமைப்பு என்பது தன்னுடைய சக்தியை இழந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி அது சொல்லுவது வந்து நடந்தால் தானே அதுக்கு இருக்கும். இப்போ WTOலாம் இருந்தபோது, உலக வணிக அமைப்பெல்லாம் செயலாற்றி கொண்டிருந்த போது அதற்கு சில அதிகாரங்கள் இருந்தன. அந்த அமைப்பு நீங்கள் இதை கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் அதை செயல்படுத்த வேண்டும் என்கிற அதிகாரம் அதற்கு வழங்கப்பட்டிருந்தது. ஆகவே அதற்கு மதிப்பு இருந்தது. இன்றைக்கு உலக வணிக அமைப்பும் செயலிழந்து போய் கொண்டிருக்கிறது. ஆனால் அது செயலாற்றி கொண்டிருந்த காலத்தில் அதற்கு அதிகாரம் இருந்தது. இப்போது ஐநாவுக்கு அந்த மாதிரியான எந்த அதிகாரமும் இல்லை. ஆகவே அது வந்து ஒரு திண்ணை கச்சேரி மாதிரி தான் அது போயிட்டுருக்கும். இந்தியாவோட நிலையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்தியா என்ன ஸ்டாண்ட் எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? ஆரம்ப காலங்களில் இருந்தே இந்தியா வந்து இந்த 2 நேஷன்ஸ் ஸ்டேட்டுங்கிற ஒரு தியரி, அதாவது அந்த இடம், அந்த பாலஸ்தீனத்தில் வந்து 2 பேரும், அதாவது அரேபியர்களும் யூதர்களும் ஒன்றாக வாழ வேண்டும் என்பது தான் இந்தியாவுடைய கொள்கையாக இருந்தது. இந்தியா வந்து இப்போ ஆரம்ப காலங்களிலிருந்து பாலஸ்தீனத்தினுடைய குரலை ஆதரித்து வந்த யாசர் அரஃபத்தினுடைய காலத்திலே இருந்து ஆதரித்து கொண்டிருந்தது.
ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக, குறிப்பாக இந்த கடந்த 10-12 ஆண்டுகளில் இந்தியாவினுடைய சாய்வு என்பது இஸ்ரேலின் பக்கமாக போய்கொண்டிருக்கிறது. ஐநா ஓட்டெடுப்புகள்லாம் நடக்கிற போது ஒன்று அதில் வந்து இந்தியா ஒதுங்கி கொள்ளுகிறது, ஓட்டெடுப்பில் கலந்து கொள்ளாமல் இருக்கிறது, அல்லது ஒரு அழுத்தம் வந்தபோது ரெண்டாவது போய் கலந்து கொள்ளுகிறது. இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு நேரடியாக மற்ற பல உலக நாடுகள் பல ஆதரிக்கிற சூழலில் கூட இந்தியா வந்து ஒரு தடுமாற்றத்தோடு நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த இஸ்ரேல் ஆதரவு போக்கு என்பது மிக அதிகமாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக இந்த சூழலில் இந்த இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானை தாக்குவதற்கு 2 நாட்களுக்கு முன்னால் பாரத பிரதமர் மோடி அவர்கள் போய் இஸ்ரேலிய பிரதமரை சந்தித்திருக்கிறார். ஒரு தலைவர் இன்னொரு தேசத்தில் நட்பு நாடை போய் சந்திப்பது என்பது நாம் புரிந்து கொள்ளக்கூடியது தான். ஆனால் இப்படி ஒரு சூழல் இருக்கிற போது உலக வரலாற்றில் சூழல் இப்படி ஒரு பொற்சூழல் நிலவுகிற போது அதை அவர் செய்திருப்பது என்பது கொஞ்சம் நமக்கு சங்கடத்தை தருகிறது. அடுத்து எப்படி போகும் என்று தெரியாது. ஆனால் இப்போ இந்த ஈரான் வந்து இந்தியாவுடைய ஒரு நட்பு நாடு. இப்போ அங்கே உள்ள ஒரு தலைவர் கொல்லப்பட்டிருக்கிறார். இந்தியா வந்து அதை பற்றி எந்த கண்டனமும் தெரிவிக்கவில்லை. ஏன்னா அரபு நாடுகள் எல்லாவற்றிலையும் இந்தியர்கள் கணிசமாக இருக்கிறார்கள். அவர்களுடைய பாதுகாப்பு என்பது முக்கியமானது. இந்த அமெரிக்க தாவளங்கள் மீது இருக்கிற தாக்குதல் அடுத்த தெருக்களுக்கு வருமானால் வராது என்று நாம் நம்புவோம். அப்படி வந்தால் நம்முடைய பல்லாயிரக்கணக்கான இந்தியர்கள் இங்கே வாழ்கிறார்கள். அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அவர்களுடைய பாதுகாப்பு முக்கியமானது. அந்த அடிப்படையில் பாரத பிரதமர் மற்ற அரபு நாடுகள் தலைவரோடு பேசுகிறார். அது சரியானது, நாம் புரிந்து கொள்ளக்கூடியது, அவசியமானது. ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய ஒரு நட்பு நாட்டினுடைய தலைவர் இறந்ததை பற்றி, கொல்லப்பட்டதை பற்றி இந்தியா அதிகாரப்பூர்வமாக எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்பது ஒரு பக்க சாய்வாக இருப்பதாக தோன்றுகிறது. மாறாக இந்தியா வந்து ஒரு பெரிய சக்தி. இன்றைக்கு மேற்கு நாடுகளெல்லாம் அமெரிக்காவுக்கு ஆதரவாக ஐரோப்பிய நாடுகளாக போய்கொண்டிருக்கிற போது இந்த பிரச்சனை வந்து தீர்க்கக்கூடிய வலிமை குளோபல் சவுத் என்று சொல்லக்கூடிய தென்பகுதியில் இருக்கக்கூடிய சீனா, இந்தியா மற்றும் மற்ற கீழே நாடுகள் தான் அதில் முன்கை எடுத்து செய்ய வேண்டும். இந்தியாவுக்கு இதில் ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. இந்தியா இப்படிப்பட்ட பல இடங்களில் சமாதானம் பேசி இருக்கிறது. இந்தியா அதனுடைய பொறுப்பை முறையாக செய்ய வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். இதுக்கு என்ன ஒரு தீர்வுன்னு நினைக்கிறீங்க? சமாதான முயற்சிகள் சாத்தியமா? இப்போ இது ஒரு நீண்டகால யுத்தமாக நடத்தணும் அப்படிங்கிறது தான் ஈரானுடைய நோக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த யுத்தத்தை யாராவது நிறுத்த முடியும் என்றால் அது அரபு நாடுகளால் நிச்சயித்தான் முடியும். ஆனால் அவங்க வந்து அதற்கான எந்த முன்னெடுப்பையும் எடுக்கலை. அவர்களெல்லாம் சேர்ந்து அமெரிக்காவின் மீது ஒரு அழுத்தம் கொடுத்தால், இப்போ ஓமன் செய்த மாதிரி, இப்போ இதுவரைக்கும் மற்ற அரபு நாடுகளின் மீது தாக்குதல் நடத்த போது முதல் 3-4 நாட்கள் ஈரான் வந்து ஓமனில் இருக்கக்கூடிய அமெரிக்க தாவளங்களின் மீது இந்த தாக்குதலை நடத்தவில்லை. அப்போ அது மாதிரி மற்ற அரபு நாடுகளெல்லாம் சேர்ந்து ஒரு மத்தியஸ்த குழு அமைத்து இந்த போரை அவர்களால் நிறுத்த முடியும். ஏனென்றால் இங்கே ஒரு போர் நடப்பது என்பது நம்மளுடைய மேற்கு ஆசியாவில் ஒரு பெரிய பதற்றத்தை உருவாக்கும். இப்போ யாரும் வந்து துபாய் மாதிரி ஒரு இடத்துல, அபுதாபி மாதிரி ஒரு இடத்துல மக்கள் வந்து சாரியாக உயிருக்கு அச்சப்பட்டு வெளியே போவார்கள் என்றெல்லாம் எதிர்பார்க்கலாம். உலகத்தினுடைய மேற்கு நாடுகளில் இருக்கக்கூடிய பெரிய நகரங்களுக்கு இணையான நகரங்கள், பாதுகாப்பான நகரங்கள் என்று கருதப்பட்ட இடங்களில் அப்படி ஒரு போர் அபாயம் வரும் என்று யாரும் நினைக்கல. அதனால் அப்படி ஒரு சூழல் இன்றைக்கு கெடுவாய்ப்பாக வந்துவிட்டது. அதை மாற்ற வேண்டும். அது வந்து அந்த நாடுகளுக்கும் அவசியம். அந்த நாடுகளோடு இணக்கமாக இருக்கிற நம்முடைய இந்தியர்கள் பலரும் பணியாற்றுகிற ஒரு இடமாக இருப்பதனால் அது நம்முடைய அவசியமும் கூட. ஆகவே அதையெல்லாம் மாற்ற வேண்டும். அப்போது கீழே நாடுகள் வந்து ஒரு அழுத்தத்தை கொடுக்கலாம். அரபு நாடுகளெல்லாம் சேர்ந்து அவர்கள் சொல்வது வந்து இஸ்ரேல் கேட்கப் போவதில்லை. ஆனால் அவர்கள் அமெரிக்காவுக்கு நிச்சயமாக ஒரு அழுத்தத்தை கொடுக்க முடியும். அதை அவர்கள் ஈரானை தாக்குவதை அவர்களுடைய செயலாக எடுத்துக்கொள்ளாமல் அதற்கு பதிலாக அமெரிக்காவின் மீது அழுத்தம் கொடுப்பார்கள். வருகிற செய்திகள் எல்லாம் அப்படி அவர்கள் செய்வதாக அல்லது செய்யப்போவதாக தெரியவில்லை. ஆனால் அவர்கள் அப்படி செய்தால் அது வந்து இந்த போரை நிறுத்துவதற்கான ஒரு சாத்தியமாக அமையும். இல்லை என்றால் இப்போ அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்ன நினைக்கிறார்கள் என்றால் இந்த ஈரானை ஒட்டுமொத்தமாக செயலிழக்க செய்துவிட்டு அவர்களுடைய எல்லா ஏவுகணைகள் அல்லது தளங்களையெல்லாம் அழித்து விட்டு அங்கே வந்து அதன் மீது அவர்கள் தொடர்ந்து அங்கே ஆட்சி செலுத்த முடியாத ஒரு நிலையை கொண்டு வந்து அதில் பின்னாடி தரைவழி தாக்குதல் மாதிரி ஏதாவது நடத்தி
வேறொரு இப்போ இந்த ஷாவினுடைய பிள்ளைகளெல்லாம் அமெரிக்காவில் இருக்கிறார்கள். அவர்கள் யாரையாவது கொண்டு வந்து ஆட்சி செய்தால் அது பிறகு ஈரானுடைய வளர்ச்சி என்பது பெரிய அளவில் பாதிக்கப்படும். அந்த நாடு ரொம்ப கீழே போகும். அதெல்லாம் வேறு. ஆனால் அப்படி ஒரு அந்த இடிபாடுகளின் மீது, அந்த அழிவுகளின் மீது இந்த போர் நிற்கலாம். ஆனால் அதற்கு முன்பாக இந்த அரபு நாடுகளும் கீழே நாடுகளும் முயற்சித்து அமெரிக்காவுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து இந்த போரை நிறுத்தும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். நன்றி. ரொம்ப நன்றி. வாய்ப்புக்கு நன்றி.